அது ஒரு யங்ஸ்டர்ஸ் 6 பேர் கிட்ட நான் பேசும்போது அந்த பையன் ரொம்ப நல்லா பேசிட்டே இருந்தான். நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடு. ஆமா சார். விஜயால இந்த தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை தீர்க்க முடியும். தீர்க்க முடியாது சார். அதுக்கு அடுத்து அவன் சொன்ன வார்த்தை, ஆனாப்பட்ட திமுகவால தீர்க்க முடியல. எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி கவர்னன்ஸ்ன்றது இன்னைக்கு இந்தியா பூரா இல்ல உலகம் பூராவே பெரிய ப்ராப்ளமா இருக்கு சார். அந்த தெளிவு வந்து எனக்கு இட் ஷுக் மீ. இந்த அதிர்ச்சிக்குள்ள இருந்துச்சு. நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். அடிச்ச பையன் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸரோட பையன், கிராஜுவேட் அவன், இன்ஜினியரிங் கிராஜுவேட். நான் கேட்டேன் அவனை, நீ வந்து அப்ப விஜயால வந்து விஜய் ஓட்டு போடுவேன். ஆமா சார். விஜயால வந்து தமிழ்நாட்டோட பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியுமா? முடியாது சார். அதுக்கடுத்த வார்த்தை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியான டிஎம்கே முடியல, விஜயால எப்படி சார் முடியும்? நீங்க அடுத்த வார்த்தை, உலகம் பூரா இன்னைக்கு நிர்வாகன்றது கடினமான விஷயமா மாறி இருக்கு சார். கவர்னன்ஸ் has become increasingly difficult throughout the globe. அதுக்கு அடுத்த வார்த்தை தான் கேட்டவன், இவ்வளவு தெரிஞ்சு விஜய் ஓட்டு போடணும். ஒரு சின்ன ஹோப் இருக்கு இல்லையா சார்? இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். தப்பு பண்ண அடுத்த மாத்திக்கலாம். அப்ப இந்த தெளிவு உள்ள பசங்களை தற்கூறின்றது எவ்வளவு அயோக்கியத்தனமானது. நீ விஜய் விமர்சனம் பண்ணேன், அவர் ஆதரிக்கிறவங்க எல்லாம் தற்கூறின்றதும் வேற ஏதோ வார்த்தைகள் அது வந்து எப்படின்னா, ஆமா அதெல்லாம் ரொம்ப தப்பான, ரொம்ப தப்பான. அது வந்து காலத்துக்கும் திமுக அண்ணா திமுக தமிழ்நாட்டை புத்தகம் போட்டு கொடுத்துரும், பட்டா போட்டு கொடுத்துரும், அந்த அராஜகமான சர்வாதிகார மனப்பான்மையில இருந்து வருது.